ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் நம்ம சேனல் இஸ் மாஸ்டர் ஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போகிறோம் வந்துட்டு இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8ல டே 43 எபிசோட் வந்துட்டு 44. ஸோ வந்து நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற பற்றி என்னோட ஒரு கிளைம்ஸ் நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ஸ்வாப் மேட்டர் இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்வாப் மேட்டர்ல வந்துட்டு நிறைய விஷயம் நடக்குது. சோப் இல்லப்பா, ஸ்வாப். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. அந்த கேட்பானுங்க என் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறது யார் அப்படின்னா பாய்ஸ் டீமில் ஆன்சிதா இருக்காங்க, கேர்ள்ஸ் டீமில் ராயன் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு அங்கே யார் போவாங்க அப்படிங்கிற விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ஆனந்தி அண்ட் வந்துட்டு ஆன்சிதா வந்துட்டு பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஆனால் இங்கே வந்து பார்த்தா அது வந்துட்டு வேற மாதிரி இருக்குது. இங்கே அந்த மாதிரி நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா வந்துட்டு ஆன்சிதா. ஏன்னா பாய்ஸ் டீம் வந்துட்டு உண்மையிலேயே ஒருத்தங்க வந்து ரொம்ப தள்ளி வைக்காம, ரொம்ப அச்சி அப்படிலாம் சொல்லாம ஓரளவுக்கு அரவணைச்சு உள்ளே வச்சுக்கிறது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இங்கேருந்து வரவே மனசு இல்லை. ரொம்ப கேரிங்கா பார்த்துக்கிறாங்க, நிறைய சாப்பாடு தராங்க. என்னால் முடியல. நான் வந்துட்டு தீபா கண்ணா கூட இல்லை, நான் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் வந்துட்டு அவர் நிறைய இது பண்றாரு, நிறைய பேசுறாரு, நிறைய பேசியிருக்கேன். நான் சும்மா தான் இப்படி கூப்பிட்டா வந்துட்டு பெட்ஷீட்டு பொருள் எடுத்துட்டு வந்து தந்துட்டாரு. ஆனால் ரொம்ப ஒரு கைண்ட் பர்சன். நான் பார்க்க ரொம்ப நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இது கூடவே வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆப்போசிட்ல வந்துட்டு யாரு போகலாம், இட்ஸ் லைக் வந்துட்டு யாரு பாய்ஸ் டீமுக்கு இந்த வாரம் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை அங்கே ஓடிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை மீன்ஸ் பிரச்சனை கிடையாது, ஒரு விஷயங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி இதனால இது நடக்கும். ஸோ அந்த பேஸ்பெக்ட் இப்படி பார்த்தோம் அப்படின்னா, தர்ஷிகா வந்துட்டு ஒரு பேஸ்பெக்ட் வந்துட்டு விஷால் மேலே லைட்டாக ஒரு அஃபெக்ட். என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்துட்டு லைட்டாக ஒரு லவ் கிரியேட் ஆகிருக்குது. அது இருக்குது ஆனால் இல்லை. அதுக்கு வந்துட்டு மாமா வேலை பார்க்கறது நம்ம ஜாக்லின். ஸோ வந்துட்டு உண்மையை சொல்லி முகரங்களை திருது, உண்மையை சொல்லி திருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ இதுக்கு இடையில தான் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, தர்ஷிகா வந்துட்டு நான் பாய்ஸ் டீம் போகிறேன், நான் வந்து அந்த பையன் எனக்காக எங்கேயுமே தான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஆனந்தி இல்லை நான் போகிறேன், நாங்கள் யாருமே டச்சே ஆனது கிடையாது. லைக் எனக்கு அவங்கள என்னன்னே தெரியாது. ஸோ நான் ஒரு இடம் இருந்து பார்க்குறேன் என்ன ஆகும், என்ன ஆயிருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொன்னப்போ வந்துட்டு எல்லாம் கேர்ள்ஸ் டீம் எல்லாம் இவங்களெல்லாம் அங்கே அனுப்ப முடியாது, மீன் தர்ஷிகாலெல்லாம் அனுப்ப முடியாது, நீ வேணப்போ அப்படி வந்துட்டு ஆனந்தி அனுப்பி விட்டாங்க. பட் அங்கே போனால் வந்துட்டு தன்னோட இதை இழந்துடாம கேமுக்காக இருந்தாலும் சரி, டீமுக்காக கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு பரிபாலனையோட அங்கே அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த ஸ்வாப் மேட்டர் முடிஞ்சு யார் வந்துட்டு இந்த வாரம் மாதிரி உட்காருங்க, லைக் உங்க இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் ஆன்சிதா வந்துட்டு முடியல அவங்களால. ஸோ சாரிடான்னு. ஏன்னா என் பாய்ஸில் வந்துட்டு ஸ்வாப் மேட்டரில் இவ்வளோ ஒரு வாரம் நடந்ததில் வந்து எல்லாருமே லைக் ஓகே அப்படி படப்படன்னு போய் கேர்ள்ஸ் உட்காராங்க. ஆன்சிதா வந்துட்டு இல்லை, சாரிடா பாய்டா பேசிவிடா அப்படின்ட்டு எல்லாரையும் போய் ஒரு ஹக் கொடுத்து தான் மாறி விடுவாங்க. ஸோ அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனந்தி பாய்ஸ் டீமுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. கேர்ள்ஸ் டீமுக்கு சத்யா வந்து ஸ்வைப் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லை, லைக் பாய்ஸ் இருந்த இடத்துல கேர்ள்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருந்த இடத்துல பாய்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு பாய்ஸுக்கு அட்வான்டேஜ் இருந்தது லைக் அந்த கிச்சன்ஸ் அண்ட் வந்துட்டு அந்த ஸ்டோர் ரூம் அண்ட் எனி ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கணும்னா அது. ஸோ அப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் அங்கே மாறி இருக்குது. அப்போ அந்த இடத்துல இப்போ கேர்ள்ஸ் உள்ள வராங்க. கேர்ள்ஸில் வந்துட்டு அங்கே சொல்லவே இல்லை, லைக் அப்போ பழைய இதுதான் இருக்குது, பழைய மாதிரி இருந்தது தான் இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு யாருமே எதுக்கும் வந்துட்டு ரூல்ஸ் எல்லாம் சேஞ்ச் இல்லை, கேப்டன் அருண் தான் இருக்காரு. அப்போ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்கள் டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னு மஞ்சரி வந்துட்டு ஒரு வேலை பண்ணிட்டாங்க. என்ன வேலை பண்ணாங்க அப்படின்னா, மத்துக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அது கேர்ள்ஸுக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தா வந்துட்டு ஐகான் சொல்லி அதை வேலை இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் பாய்ஸ் அதை வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க, ஏற்றி அதை பண்ணாங்க. என்ன பண்ண வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி கீழே வந்து இன்னொரு போட்டு மேலே வந்து அப்படி. ஸோ அந்த ஒரு டாஸ்க் அது வந்து 3 செட்டுன்னா 90 தடவை பண்ணணும். அதை வந்துட்டு அவர் பண்ணிட்டு வியூ. ஸோ அதுக்கு வந்துட்டு பல ஆர்குமெண்ட் அங்கே அருணுக்கும் மஞ்சரிக்கும். நான் வந்து சொல்லவே இல்லைங்க, நான் பண்ணவே இல்லைங்க, நான் ஆனால் சௌந்தர்யாவில் வந்து உட்காந்துருக்காங்க. ஏன்னா மஞ்சள் வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க போல, நீங்கள் வந்துட்டு அவங்கள பார்த்துக்கோங்க, நான் 3 செட் சொல்லியிருந்தேன், ஒரு செட்டு போதும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. சொல்ல வேண்டியது யார்கிட்ட, இவங்ககிட்ட. டாஸ்க் கொடுக்க வேண்டியது யாரு, அவங்க சொல்லலை. பட் ஆனால் இங்கே இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா வந்துட்டு ரூல்ஸ் சேஞ்ச் ஆகலை, பட் அதுக்கு முன்னாடியே வந்து டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அருண் கோவப்படலை, சர்க்காசமாக கேள்விக்கிட்டே இருந்தார். நீ எப்படி கொடுக்கலாம், நீ எதுக்கு பண்ண, நீ யாரு அப்படின்னு. ஸோ நீங்கள் தான் சார் நான் நீன்னு சொல்கிறேன்.
நீங்க யாரு, நீங்க எதுக்கு விட்டுட்டீங்க, இங்க நான் ஒரு கேப்டன் இருக்கேன். ஸோ அவங்க என்னன்னா வந்துட்டு கேப்டனோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்க மாட்டாங்க. நாங்க போயிட்டோம், அந்த சைடு நாங்க போயிட்டோம், இப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் எங்களுக்கு தான், நாங்க தான் பண்ணுவோம், நாங்க தான் சொல்லுவோம், நீங்க தான் செய்யணும் அப்படி மாதிரி இருந்துட்டு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எவனா எப்படி டாஸ்க் கொடுக்கறது, என்ன மாதிரி டாஸ்க் கொடுக்கறது, யார் எந்த இது எடுக்கிறது, யார் வந்துட்டு இது பண்றது அப்படின்னா, நான் இந்த இடத்த எடுக்கலாமா, நான் இந்த இடத்த பிடிக்கலாமா, அவருக்கு எப்படி நான் டாஸ்க் கொடுக்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி கர்வத்தோட அலைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது வந்துட்டு என்னடா பண்றீங்க அப்படி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சண்டை வந்துட்டு முத்தி போயிட்டு கடைசி வந்துட்டு அஞ்சலி அழுற நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா நடிப்பு ஒன்று வந்துட்டு பண்ண வேணான்ட்டாங்க. அது அவர் ஆர்வ கோளாறு தான். இப்போ வந்துட்டு சாச்சனை சொல்லுவாங்க ஆர்வ கோளாறுன்னு. கேட்டால் மஞ்சரி சௌந்தர்யா இஸ் ஆல்வேஸ் ஆர்வ கோளாறுகள். அங்கே ஒன்று கேப்டன் ஒருத்தர் இருக்காரு, கேப்டனோட கேப்டன்ஷிப்பே முடியல. அதுக்குள்ளே வந்துட்டு இங்கே வந்து இப்படி இப்படி இப்படின்னா, ஆனால் அவர் சொல்கிறாரு கேப்டன்ஷிப் நீங்கள் எடுக்கலைங்க, நீங்கள் கேப்டன்ஷிப் எங்கே பேசுகிறீங்க, அது எதுக்குங்க நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு. இல்லைங்க கேப்டன்ஷிப் நான் இருக்கேன், ஸோ அதான் அவர் சொல்ல வர்றாரு. பட் அதான் வந்து அவங்க காது கொடுத்து கேட்காம அதை விட்டுருங்க, முடிஞ்சிருச்சு, நான் முத்துக்குமாரனால தான் பண்ணேன், இல்லை நான் பண்ணியிருக்க மாட்டேங்க, நம்ம விடுங்க, முடிஞ்சிருச்சு இதையே பேசி 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 அதை ஒரு மாதிரி பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் வந்துட்டு நமக்கு கடுப்பாயிருக்கும் அதை பார்க்கும்போது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் இந்த செக்ஷன் போக போக தான் வந்து அந்த ஆர்குமெண்ட் முத்தி போய் கடைசியில் வந்துட்டு சௌந்தர்யா கோவப்பட, அருண் பார்க்க, அருண் சர்க்காசமாக கலாய்க்க, பாய்ஸ் டீம் சிரிக்க, அப்படியே ஒரு விஷயங்கள் வந்துட்டு இங்கே மாறி 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 சர்க்காசமாக நடந்துகிட்டே இருக்குது. கடைசியில் ஓகே ஓகே அப்படின்னு முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு. கேப்டன்சி டாஸ்க் வந்து மஞ்சள் தான் வின் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள செக்ஷனில் வந்துட்டு எவிக்ஷன் ப்ராசஸில் யாரெல்லாம் இதானாங்க அப்படின்னா வந்துட்டு அருண், ஜாக்லின், முத்து, பவி, ஆனந்தி, சாச்சனா, சவுண்ட், தர்ஷிகா, வர்ஷ, வைசால் அண்ட் ராணவ், ரயன், வர்ஷினி. ஸோ டேரக்டில் வந்துட்டு ரயன் யாரை பண்ணாங்கன்னா வர்ஷினியை, ஆன்ஷிதா வந்துட்டு முத்துக்குமார்ல. ஸோ இவங்க கண்டிப்பாக வர்ஷினி போவாங்கன்னு தெரில, பட் முத்து வாய்ப்பு இல்லை. சாச்சுவோட ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படி ஆச்சு அப்படின்னா சாச்சனா என்னாச்சுன்னா கிராசரி மேட்ரஸ். ஸோ கிராசரியில் வந்துட்டு எல்லாருமே பின் பண்ணி இது யார் தப்பு சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஒரு 11,000 எடுத்துட்டு 11,000க்கு மேலே 12,000 சம்திங் அவங்க வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. லைக் கிராசரி எடுத்திருக்காங்க, 6 ஜாம் போட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ அதையும் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு சண்டை ஆகிடுது. என்ன அப்படின்னா அவங்க ஒருத்தங்களோட பின் பண்ணி சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்க தான் எடுத்தாங்க, அவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் காரணம் அப்படின்ட்டு அவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர இதுக்கு யார் என்ன ப்ராப்ளம், யார் எதனால் இது ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஒரு முடிவே எடுக்க மாட்டுறாங்க கேர்ள்ஸ் டீமில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸே வந்து வருத்தப்பட்டு இருந்தார். ஏன்னா கேமுக்குள்ள நீங்கள் இன்னும் வரல, கேமுக்கே வராமல் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுக்குள்ளே முதல்ல அடாப்ட் ஆகுங்க. கேமுக்குள்ளே வந்து வரதுக்குள்ளே நீங்கள் செத்துருங்க போலே, சட்டன் கேமுக்குள்ளே வந்து கேம் விளாடுங்க அப்படி மாதிரி தான் அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. பட் இதை நான் பார்க்குற வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் இன்டர் சொல்கிறாரு, சீக்கிரமாக சண்டை போடுங்கடா, கேம் இன்ட்ரெஸ்டிங் இல்லைடா, சண்டையை போட்டு தொலைங்கடா அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் கேர்ள்ஸ் வந்து இப்படிலாம் பேச 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 சாட்சியம் வந்துட்டு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் மட்டும்தான் எடுத்தேனா, 6 ஜாப் கார்டு எடுத்துங்க, நான் 1 தான் எடுத்தேன், என்னது அப்படி மாதிரி அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வேற அன்ஷிதா வந்துட்டு எல்லாருமே வந்து தேவையே கிடையாது, பெட்டு ஜாமு தேவையே கிடையாது, பட் அதை எடுத்து ராவி சாப்பிட்றீங்க, எங்க சாப்பிடலாம், வயிறுக்கு கொஞ்சமாக சாப்பிடணுங்க, என்னங்க இது அப்படின்னு அவங்களும் கூப்பிட்டாங்க. ஏன்னா இனிமேல் பிக் பாஸ் கொடுக்குறதானே சாப்பாடு. ஸோ அது வந்துட்டு எப்போ எப்படி இதெல்லாம் கட்டாக போகுது தெரியாது. 11,000 எடுத்து இப்படியா, 2,000 எடுத்து அதை கம்மியாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு 11,000 எடுத்ததுக்கப்புறம் அதே இப்படி யூஸ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. பாய்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சாங்க. பாய்ஸ் வந்துட்டு 9,000 ஏதோ 120 சம்திங் தான் பண்ணியிருக்காங்க, 120 எக்ஸ்ட்ரா. ஸோ அதனால் வந்துட்டு அது சரி பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு விட்டுட்டாங்க. அண்ட் என்னை பொறுத்தவரைக்கும் வந்துட்டு இன்னைக்கு நடந்ததுல தேவையில்லாமல் அன்கவுண்ட் மேட்டர் இருந்துச்சு. அண்ட் மஞ்சரி கேப்டன்சி டாஸ்கில் வின் பண்ணதுக்கப்புறம் அது கூட வந்துட்டு ஒரு கேவலமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா மஞ்சரி ஏன்னா வின்னாடு கேவலமா அப்படின்னா அப்படி ஒரு ஷேர் பண்ண விஷயம். வேணும்னே கேப்டன்ஷிப் எல்லாம் நம்மளுக்கு வந்து தலைவலிப்பா அப்படி மாதிரி வந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது வேணும்னே விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அது அறியாமல் விட்ட மாதிரிலாம் இல்லை, வேணும்னு விட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கடைசி வந்து மஞ்சள் கேப்டன்ஷிப் ஆகி இது மாதிரி பண்ணுங்க. அண்ட் சாப்பாடு கூட வந்துட்டு உங்கள் பாசம் நீங்கள் உங்கள் தட்டில் இருந்து அடுத்தவங்க வாடி கொடுக்குறது, ஊட்டி கொடுக்குறது, உங்களுக்கு ஷேர் பண்ணுறது சொல்லலாம் வேணாம், உங்களுக்குள்ள நீங்கள் சாப்பிடுங்க, அது மட்டும் போதும். அடுத்து டிசிப்ளினாக இருங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ அடுத்தடுத்து அண்ட் டாஸ்க்கு அண்ட் வந்து இது பிரிக்கிறது, லைக் இந்த டாஸ்க் கொடுக்குறதா வஞ்சகமே நிறைய தெரியுது நான் நினைக்கிறேன். டாஸ்க் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், டாஸ்க்கு பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஆள், அண்ட் வந்துட்டு டாஸ்க் யோசிக்கிறதுக்கு ஒரு ஆள், எப்பா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஸோ அது இந்த வாரம் இந்த மாதிரி கண்டினியூ ஆக போகுது அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் மீன்ஸ் வரை வெயிட் பண்ணி பாருங்க.